தங்களை உணவு உயர்ந்தவன் நான் தான். நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிடிஎஸ் ஆகிறேன். மக்களே, தமிழ்நெல் டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு மலைக்கு தான் மக்களே ஏறிட்டுருக்கோம். இந்த மலை எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அப்படியே மலை ஏறிக்கிட்டே சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த மலையை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க சித்தர் மலைக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இந்த சித்தர் மலை கரெக்டாக எங்கே இருக்குன்னா நாமக்கல் பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த கேர்ள்ஸ் காலேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். டெர்மினிட்டி காலேஜ், அப்புறம் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காலேஜ் ஒட்டியே தான் அந்த சித்தர் மலை இருக்குது. மேலே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கும் மக்களே, மிக ஒரு பழமையான சிவன் கோயில். அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு, அப்புறம் மேலே என்னெல்லாம் சிறப்பு இருக்குங்க அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன். ஆல்ரெடி இதை நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் மக்களே. பார்க்காதவங்களுக்கு நான் மேலே வந்து பின் பண்ணுறேன். போய் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம கரூர்லேருந்து நாமக்கல் எதுக்கு வந்திருக்கோன்னா, நம்ம சேனல்லே வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி வந்து நிறைவேறி விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோடய ஆசை கனவு எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப நாளாக வந்து நல்ல கேமரா வாங்கணும், நல்ல மொபைல் கேமராவாக வாங்கணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மக்களே. ஏன்னா நம்ம எடுக்கிற வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து டெக்னோ 5Gயில் எடுத்துகிட்டு இருந்தோம். அது வந்து அதில் வந்து அதிகமாக எடிட் பண்ணவும் இல்லை, அப்லோட் பண்ணுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகுது மக்களே. ஒரே ஃபோனை 2 இதுக்கும் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்காகவே புதுசாக நல்ல கேமரா குவாலிட்டி உள்ள ஒரு மொபைலை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ அந்த மொபைலில் தான் வீடியோ இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது மக்களே, ஏன்னா மேலே ஏறிட்டுருக்கோம்ல, அதனால தான். பக்கத்தில் அந்த கேர்ள்ஸ் உமன் காலேஜ் இருக்குது, இங்கே ஏதோ இன்றைக்கி ஃபங்க்ஷன் போல். செம்ம ஏற்ற மக்கள், சரியாக மூச்சு வாங்குது. இருங்க, நான் வந்ததை பாருங்கள். மக்களே, அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற சத்தம் வந்து அங்கேருந்து வருது. ஸ்போர்ட்ஸ் டே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம கடந்து வந்த பாதைகள். நாமக்கல் சித்தர்மலைக்கு தான் மக்களை போயிட்டுருக்கோம். நாமக்கல்லேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சித்தர்மலை இருக்குது. நாமக்கல் டு மூணூர் போகிற வழியில். உங்களுக்கு தெரியும், நாமக்கல் சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்திருப்பாங்க. நானே இந்த மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இல்லை 7வது டைம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் இங்கே தானே படித்தேன், நாமக்கல்லில் தான் படித்தேன். அதனால் அடிக்கடி இந்த மலைக்கு வருவேன். இப்போ அந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எந்தளவு இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இந்த வழியாகவும் பைக்காக இருந்தால் நம்ம வரலாம். 2 வீலர் 4 வீலர் ஏதாவது எதில் இருந்தாலும் இந்த சைடு வரலாம். இது அப்படியே மலையோட பின்பக்கத்துலேருந்து வழி வருது. மக்களே, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே கடந்து வந்தோம்னா இங்கே வந்து இந்த மலையோட வந்து காவல் தெய்வம் கருப்புசாமின்னு நினைக்கிறேன். அதோட சிலை ஒன்று இருக்குங்க. சரி வாங்க, இவரை வணங்கிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா அந்த ஆணி பாதம்லாம் வச்சுருக்காங்க. மேலே இருக்க சிவன் கோவிலோட காவலர்னு நினைக்கிறேன். அதாவது கருப்பசாமி அந்த மாதிரி காவல் தெய்வமாக தான் இருக்கும். இல்லைன்னா இது வந்து ஒரு
நடுக்கற்களாக கூட இருக்கலாம் மக்களே. இந்த மலையோட பாதுகாவலர் இருப்பார், அவரோட நடுக்கற்களாக கூட இருக்கலாம். செப்பலை வந்து எங்கேயே கட்டிட்டேன். அப்படியே நம்ம செப்பல் இல்லாமல் நல்லா மலைக்கு ஏறுவோம். மேலே நான் மட்டும்தான் மக்கள் தனியாக ஏறிட்டுருக்கேன். சுற்றியும் முற்றியும் யாருமே இல்லை. எல்லோரும் இப்போ தான் சாமி கும்பிட்டெல்லாம் கீழே போகிறாங்க. இப்போ நான் தான் மலை ஏறிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது மக்களே கிளைமேட்டு. இந்த மேகம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. மேகம் ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இந்த மழை பெய்கிறங்காட்டி சீக்கிரம் நம்ம வந்து கரூர் போகணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நாமக்கல்லில் இருக்கோம். இன்னொரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடணும். நிறையா வேலை இருக்குது மக்களே. பாருங்கள், பக்கத்தில் நிறையா மலைத்தொடர்கள் இருக்கா, தெரியுது உங்களுக்கு? ஜூம் பண்ணி காட்டவா? இது ஒரு மலைத்தொடர் மக்களே. கிட்டேயே நிறையா மலைகள் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் வந்து என்னென்னா, நான் படித்த காலேஜோட நேம் வந்து அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி அப்படின்னு நாமக்கல்லில் இருக்கவங்களுக்கு சொன்னால் யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. கரட்டு காலேஜ், சன்னியாசி கரடு காலேஜ் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த காலேஜ் நாமக்கல்லில் ஃபேமஸ் இல்லை, அந்த காலேஜுக்கு பின்னாடி இருக்க மலையை வச்சு தான் அந்த காலேஜ்னு சொல்லுவாங்க. டிக்கெட் எடுக்கும் கூட மோகனூர்லேருந்து இங்கே நாமக்கல் வரதுக்கு டிக்கெட் எடுக்கிற கூட கரெக்டு காலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டிக்கெட்டே எடுப்பேன். நான் கரெக்டு காலேஜ் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் மேலே ஏறணும் மக்களே, செம்மையாக மூச்சு வாங்குது. இனிமேல் நம்ம போடுற எல்லா வீடியோவும் குவாலிட்டியாக வரும் மக்களே, தரமாக வரும். நிறைய வீடியோலாம் காத்துட்ருக்கு உங்களுக்காக. கேமரா இல்லாதனால தான் நம்ம வந்து வீடியோவே அதிகம் போடுறதில்ல. ஃபோன் வந்து நமக்கு வந்து அதிகம் சப்போர்ட் ஆகலை. நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பழைய மொபைல் வந்து ஃபோன் வந்து எடிட் பண்ணவும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருந்துச்சு. சார்ஜரும் ரொம்ப நேரம் நிற்கிறது. மேலேருந்து வண்டியில் வராங்க பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் பாருங்க எவ்வளோ சிரமம்னு. அப்படியே கீழே போனால் பள்ளம், கரெக்டாக நேக்காக ஓட்டிகிட்டு போகணும். பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பாறைன்னு. இந்த பாறைக்கு மேலே தான் அந்த மேலே சிவன் கோயிலே கட்டியிருக்காங்க. மேலே வாங்க, மேலே வந்து கோவில் நட சாத்திரங்களாட்டியும் நம்ம டக்குன்னு போவோம். மக்களே, நம்ம அங்கே கீழே தான் வந்தோம். கீழே அங்கே பில்டிங் தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அப்படியே அந்த வழியாக வந்து அந்த வழியாக வந்து அப்படியே சுற்றி இந்த வழியாக வந்தோம். இந்த மலைத்தோடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த காலேஜ், டிரினிட்டி அகாடமி. இந்த மலைக்கு பின்னாடி எங்கள் காலேஜ் இருக்குது. அங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் கோவில், அங்கே தான் போகணும் நம்ம. அங்கே தான் போகணும். மேலே அந்த கோவில் தெரியுதுங்களா உங்களுக்கு, கோபுரம்? அங்கே தான் மக்களே போயிட்டுருக்கோம். இப்போ நீ வானம் கொஞ்சம் மேகமூட்டமாகவே இருக்க மக்களே, அதான் கொஞ்சம் ஓரளவு கிளியராக எடுக்க முடியல நம்மளால். இதுதான் அந்த சிவன் கோவில், சித்தர்மலை சிவன் கோவில். இங்கே ஃபுல் டீட்டெயில் இருக்கும், படிச்சுக்கோங்க. சரி வாங்க, அப்படியே நான் உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன்.
மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க சித்தர்மலை சிவன் கோவில் மக்களே. இப்போ வந்து கோவில் வந்து இது திருப்பணி நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் வந்து கோவில் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அதனால் பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு அந்த வேலைப்பாடெல்லாம் முழுமையடையாமல் இருக்கும். அது இல்லாமல் வந்து இது ஒரு மிக ஒரு பழமையான கோவில் மக்களே. இந்த கோவில் வந்து நிறைய பாலிகள் இருக்குது. அதாவது மழைநீரை சேகரித்து வைக்கிறதுக்காக இந்த பாறையெல்லாம் செதுக்கி ஒரு கிணறு மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த கோவில் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்களேன், அப்படியே கூட வாங்க, காட்டுறோம் உங்களுக்கு மக்களே. அந்த இதை பாருங்களேன், இந்த பாறையெல்லாம் செதுக்கி ஒரு தொட்டி மாதிரி வச்சுருக்காங்களா. இங்கே பாருங்கள், குடிநீர் கூட எழுதியிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டம் மக்களே. இப்போ மழை பெஞ்சா நீரெல்லாம் தேவையில்லாமல் கீழே போய் வேஸ்ட் ஆகாமல் ஒரு பாறை மாதிரி பள்ளம் மாதிரி செதுக்கி அந்த இதில் வந்து நீரை வந்து சேகரித்து வச்சுக்கிறாங்க வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து இந்த நீரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதிலேருந்து பாருங்களேன், நம்மளோட வந்து தமிழர்கள் நீர் மேலாண்மையில் எவ்வளோ வந்து அவங்களோட சிந்தனை எந்தளவு இருந்திருக்குன்னு உங்களுக்கு இதே மூலமாக தெரியும். இதை மட்டும் மழை பெஞ்சா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் மக்களே. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுத்தமாக இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சுன்னா இதைத்தான் மக்கள் வந்து அன்றாட தேவைக்காக பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு எல்லாம் இப்போ சொல்லிகிட்ருக்கோம், நீர் தேவை, நீரை சேமிக்கணும்னா. ஆனால் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமது தமிழர்கள் நீரை எவ்வாறு சேமிப்பது அப்படிங்கிறத ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையை கொண்டு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். பாருங்களேன், இப்போலாம் இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கண்டது இந்த படி எல்லாமே. இதே மாதிரி இந்த கோயிலை சுற்றி ஒரு 4-5 அந்த நம்ம சொல்லுவோம்ல இந்த நீரை சேமிப்பு கிணறு மாதிரி, அதாவது பாலி, அது மாதிரி நிறையா இருக்குது மக்களே. சரி வாங்க மக்களே, டைம் ஆச்சு, அப்படியே கீழே இறங்குவோம். மக்களே, நம்ம மேலே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி அடிவாரத்துக்கு வந்துட்டோம். மேலே வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்து உள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதான் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, திருப்பணிகள் வந்து உள்ளே நடந்துகிட்ருக்கு. அதனால் இப்போ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. கீழே அடிவாரத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது மக்களே. அந்த கோவில் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்ப்போமா? வாங்க. அப்படியே நிறைய கோவில் இருக்குது, அப்படியே ஒவ்வொரு கோவிலும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இங்கே குகையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க மக்களே, நமக்கு ஏதாச்சும் அந்த குகை அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்குது. கோயில் சாத்திட்டாங்க சாயங்கால டைமில். கோயில் வந்து சாத்திட்டாங்க. சரி வாங்க, அப்படியே உங்களுக்கு சுற்றி பார்ப்போம் இந்த சைடு ஏதாச்சும் இருக்கான்னு. இங்கே பார்த்திங்கன்னா வள்ளி குகை, ஐயப்பன் சன்னதி, தலை வெளிச்சம் செல்லும் வழி. மேலே இந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கோயில் இதை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு நான் மேலே போய் அந்த குகையெல்லாம் கட்டுறேன். ஒன்றும் பண்ண மாட்டேன், டோன்ட் வரி. ஏம்பத்தாய் ஒரு விநாயகர் ஒன்று இருக்குது, பைரவர், இங்கே வந்து நகக்கிரகங்கள்லாம் இருக்குது மக்கள். இல்லைங்க, நாய்க்குட்டிலாம் இருக்குது. இங்கேயும் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சாத்திட்டாங்க மக்களே. இந்த கோயிலோட பேர் வந்து பொன்முடி கோடீஸ்வரர் ஆலயம். சித்தர்மலை அடிவாரம், மோகனூர் ரோடு, நாமக்கல். இங்கே நம்ம நிறையா டைம் வரும்போது இங்கெல்லாம் குரங்கு நிறையா இருக்க மக்களே. இப்போ எங்கே குரங்கு எதுவும் இல்லை. சரி வாங்க, நம்ம அந்த குகையை சொல்லியிருந்தோம், வள்ளி குகை, அங்கே போய் எங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். நான் இப்போ தான் அந்த இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கேன், அந்த குகைக்கு மட்டும் நான் போனதில்லை. அந்த குகை மட்டும் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்ப்போம். இப்படி மேலே போகணும்னு நினைக்கிறேன் குகைக்கு. செப்பல் நான் அங்கேனே கழட்டிட்டேன், கோயிலுக்கு முன்னாடியே வரும்போது செப்பல் கழட்டிட்டேன். ஆஹா மக்களே, வேறு மாதிரி ஒரு
இந்த மயில் அந்த பூச்சி பறவைகள் சத்தம் கேட்கும்போது சத்தியமாக சொல்கிற மக்களே சொர்க்கங்க, எங்கள் சொர்க்கங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஏங்க நாமக்கலுக்கு வாங்க, சித்தர்மலைக்கு வாங்க, அந்த மாதிரி தான் மக்களே இருக்குது. கிளைமேட்டும் சரி, எல்லாமே சரி பர்ஃபெக்டாக நச்சுன்னு சூப்பராக இருக்குது. இந்த சைடு ஒரு படி ஒன்று போகுது, இந்த சைடு கொஞ்சம் வழி போகுது. இந்த சைடு என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். அந்த சைடு தான் குகை இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மக்களே, நான் நாமக்கல்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கே எல்லாமே செடி நட்டு வச்சுருவாங்க. இயற்கை வளங்களை அந்தளவு பாதுகாத்துட்டு வராங்க நம்ம நாமக்கல் மக்கள். கன்னிமலை கணபதி கோவில் அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, திக் ஃபாரஸ்ட்டு இருக்குது. நாங்கள் அந்த சைடு போய் பார்ப்போம். முன்னாடி அப்படியே ஸ்டெப் போதைக்கில்லை. ஆக்சுவலாக அந்த வழி தான் மக்கள். திரும்ப நம்ம இந்த வழியே வந்துட்டோம். இங்கிட்டும் வழி இருக்குது. அந்த கோவில் முன்னாடி ஒரு வழி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த வழியை நம்ம சுற்றி அந்த வழியாக வந்தோம். சரி வாங்க மறுபடியும் மேலே போவோம், அந்த குகையை போய் பார்ப்போம். இது வந்து அந்த ஐயப்பன் கோவில் மக்களே. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கட்டப்பட்ட கோயில் தான். அந்த வள்ளி குகைன்னு இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப பழமையான குகை. நாமக்கல் மாவட்டத்துலேருந்து யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இனிமேல் வீடியோ வந்து ரெகுலராக வந்துடும், டக்குன்னு வரும். இதுதான் அந்த குகைன்னு நினைக்கிறேன் மக்களே. சரியான குகை, உள்ளே போய் பார்ப்போமா? மக்களே நம்ம அந்த வள்ளி குகைக்குள்ளே வந்துட்டோம். சூப்பராக இருக்குது மக்களே. வேறு மாதிரி உங்களுக்கு எக்கோ அடிக்குதான்னு தெரில. ஓம் முருகா. இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி இருக்காங்க. இங்கே தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், யாராச்சும் வந்து இந்த தீபத்தை வந்து அணையாமையே பாதுகாத்துட்டே வருவாங்க. மேலே ஒரு குகை மாதிரி இருக்குது, ஒரு ஆள் உள்ள படுக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் மக்கள் அந்த வள்ளி குகை. இந்த சைடு ஒரு பாதை ஒன்று போகுது. இது ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட் மக்களே. அப்படியே மேலே வரையும் போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம முருகப்பெருமானையும் தாயார் வள்ளியையும் வணங்கிட்டு அப்படியே நம்ம பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம். பார்த்திங்களா, இதுதான் அந்த வள்ளி குகை. உள்ளே சூப்பராக இருக்கும் மக்களே. நிஜமான குகை தான், பெரிய குகை. சரி, அப்படியே நம்ம சாத்திடுவோமா? எப்படி திறந்தோமா அதே மாதிரி சாத்திட்டு நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். ஓகே மக்களே, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே மக்களே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு தேவை மக்களே. ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம்.